பார்ப்போம். இப்போ கொஷின் நம்பர் 7 இதில் 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன, on-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கொஷின் நம்பர் 7ல் என்ன இருக்குது நல்லா கவனிச்சுங்க. எஃப் சச் தட் ஆர் டென்ஸ் டு ஆர். ஏற்கனவே நாம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்கோ அதை தான் சப்ஜெக்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஆர்னா என்ன, ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்னால் என்ன, ப்ளஸில் இருக்கும், மைனஸில் இருக்கும், என்ன வேணாலும் இருக்கும். சரிங்களா? ரூட்டு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ரியல் நம்பரை சப்ஜெக்ட் பண்ணுறோம். ரியல் நம்பர்னால் என்னென்னா 1, 2, 3, 0, -1, -2, -3 எது வேணாலும் சப்ஜெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது எக்ஸை எடுத்துகிட்டு அந்த 1 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்குதா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் செட்டு ஏ. அப்போ 1 அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்குது. அடுத்து 2ன்னு பண்ணோம்னா 5 கிடைக்கும். அடுத்து -1, சப்போஸ் நான் -1 போட்டால் எனக்கு வேல்யூ -1லே கிடைக்கும். 0 அப்படின்னு போட்டால் வேல்யூ எனக்கு 1. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் இதில் விஷயமே. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ 1ன்னு போட்டால் எனக்கு 3 கிடைக்குது. இப்போ 2 போட்டால் 5 கிடைக்குது. -1ன்னு போட்டால் -1 கிடைக்குது. 0 அப்படின்னு போட்டால் எனக்கு 1 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ பியில் இருக்கிற எலமெண்ட் நம்முடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பைஜெக்டிவ் கண்டிஷன், அதோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ டிஸ்டிங்க்ட் எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொடர்பில்லாத ஒரு எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு, இப்போ 1ங்கிறது 5ஓட கனெக்ஷனில் இல்லை இல்லையா? அப்போ தொடர்பில்லாத ஒரு நம்பரோட அது என்ன செஞ்சுருக்கு, கனெக்ஷனில் இருக்குது. அதனால் பி ஏ ஹாவ் டிஸ்டிங்க்ஸ் இமேஜ் இன் பி. ஒவ்வொரு இமேஜும் வேறு வேறு மாதிரி இருக்குது. எலமெண்ட் இன் பி, பி ஹேஸ் ப்ரீ இமேஜ். அப்போ பியில் இருந்து ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ 3க்கு ப்ரீ இமேஜ் 1, 5க்கு 2. சப்போஸ் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் 0வோ 5ஓ ஏதோ இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம சொல்ல மாட்டோம், பைஜெக்டிவ்னு சொல்ல மாட்டோம். சரியா? அப்போ அந்த கண்டிஷனை அது ப்ரூவ் பண்ணுது. எஸ், இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அடுத்ததையும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. ஆர் டென்ஸ் டு ஆர். இது கிடையாது. ஏன் கிடையாது அப்படிங்கிறத பாருங்களேன். இப்போ ஆர் டென்ஸ் டு ஆர், 1² போடுறோம். 1² போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, -1ன்னு கிடைக்குது. சரிங்களா? இந்த பக்கம் போட்டோம்னா இப்போ ஏல 1 அப்படின்னு போட்டால் பிக்கு நமக்கு என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது. அதே மாதிரி 2ன்னு போடுறோம். 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, -13 கிடைக்குது. இப்போ அதே மாதிரி -1 போட்டோம் அப்படின்னா வேல்யூ நமக்கு என்ன தான் கிடைக்குதுன்னா -1 தான் கிடைக்குது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டும் அங்கே தொடர்பில்லாத ஒரு எலமெண்ட்டோடு இருக்கணும். இப்போ 1ங்கிறது -1ஓட கனெக்ஷனில் இருக்குது, 2ங்கிறது -13ஓட கனெக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் -1 போட்டாலும் நமக்கு என்ன கிடைக்குது, -1ங்கிறது கிடைக்குது. அப்போ 1ம் -1ம் பியில் -1ஓட கனெக்ஷனில் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், நாட் 1-to-1 ஃபங்க்ஷன். நான் 1-to-1 கிடையாது. அதனால் அது பைஜெக்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த சம்மை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, 1-to-1 ஃபங்க்ஷன்னா என்ன, on-to-1 ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அது பழைய வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இப்போ போட்ட வீடியோ தான். இப்போ on-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது on-to-1 ஃபங்க்ஷன். அப்போ ரேஞ்சுன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, நல்லா கவனிங்க. இப்போ ஏங்கிறது டொமைன், ஏ -1 1, சரியா? இது டொமைன். பிங்கிறது கோடொமைன் 0 2. சரிங்களா? இப்போ இதுதான் ரேஞ்சு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இங்கே இருக்கிறது வெறும் வேரியபிள்ஸாக இருக்குது, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு இருக்குது. அப்போ ஏவை கொண்டு வந்து அதில் சப்ஜெக்ட் பண்ணுறோம்.
சப்ஜெக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதுன்னா -1 கொண்டு வந்து சப்ஜெக்ட் பண்ணோம். ஏன்னா A tends to B, ஏலேருந்து தான் பிக்கு போகுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ -1 சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ -A + B. அடுத்து 1 சப்ஜெக்ட் பண்ணால் A + B. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். -A + B, A + B, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட்னா என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 2Bன்னு வரும். ஓகேங்களா, வருதா? இதோட வேல்யூ வந்து நமக்கு f of -1ஓட வேல்யூ இங்கே 0ன்னு இருக்குது. -1ஓட வேல்யூ இப்போ -1ன்னு போட்டால் நமக்கு 0 கிடைக்கணும், 1ன்னு போட்டால் 2ன்னு கிடைக்கணும். அப்போ 2B, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 2B = 2ன்னு வந்துடும். இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஆட் பண்ணிங்கன்னா 2 வந்துடும். அப்போ 2B = 2. அப்போ B = என்னென்னா 2/2, வேல்யூ வந்து 1. இப்போ பியோட வேல்யூ 1. அப்புறம் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். பியோட வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஏவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1. இதை கொண்டு வந்து இந்த ரேஞ்சில் போட்டு பாருங்கள். ரேஞ்சில் போட்டால் நமக்கு அதாவது பியோட வேல்யூ கோடொமைன் இருக்கு இல்லையா, அதுவும் ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 1 நம்ம சொல்லிட்டோம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1 சொல்லியாச்சா? இதை கொண்டு வந்து நம்ம ரேஞ்சில் போட்டுருவோம். அப்போ என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூ 1 தானே, அப்போ x + பின்னு தானே கிடைக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறது என்ன இருக்குது, ax + b f(x). அப்போ ஏக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 × x x ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ 1. சரியா? இப்போ இதுதான் நமக்கு f(x). கண்டுபிடிச்சாச்சா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏவோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, -1 இருக்கா? அப்போ -1 + 1 = 0 வந்துருச்சா? அப்போ இது ஒரு ரேஞ்சு. ரெண்டாவது இன்னொரு வேல்யூ இருக்குது 1 எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம், ப்ளஸ்ஸு இந்த 1 + 1 2 கிடச்சிருச்சா? அப்போ இது நம்ம கிடச்சிருக்கிற வேல்யூ ரேஞ்சு 0,2. அப்போ ரேஞ்சு இது டொமைனு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இது கோ டொமைனு. இப்போ பாருங்கள், கோ டொமைனும் கிடச்சிருக்க ரேஞ்சும் ஈக்குவலாக இருக்குது. அதனால் இது ஆன்டு ஒன் ஃபங்க்ஷன். இங்கே ஒரு சின்ன குழப்பத்துக்கு நம்ம உண்டாகிறோம். எப்படி அப்படின்னா, இங்கே எதை கொண்டு வந்து எதோட சப்ஸ்டிட் பண்ணுறது. ஆனால் இது ஒரு 5 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு, அதனால் யோசிச்சுக்கோங்க. இங்கே எப்படி போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸு தான் இங்கே பவரே, இதை வச்சு தான் இந்த சம்மே. சரி, கவனிச்சுக்கோங்க. இப்போ 1 விட பெருசாக இருக்கணும், ஆனால் 1 எடுத்துக்கக்கூடாது. 1 விட பெருசாக இருக்கணும், ஆனால் 1 எடுத்துக்கூடாது. 1 விட பெருசு எது, 2, 3, 4, 5, 6 அப்படியே போயிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். f(ல் 2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, f(ல் 2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனுக்கு வர்றோம். இங்கே பாருங்களேன், இங்கே -1 இருக்குது, இங்கே <= இருக்குது. ஸோ அப்போ -1 எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் 0வை எடுத்துக்கணும், 1 எடுத்துக்கணும், அதுக்கு மேலே கொடுக்கல. அப்போ f(ல் இந்த 3 கண்டிஷனை பாருங்களேன், -1 இருந்தாலோ 0 இருந்தாலோ 1 இருந்தாலோ ரெண்டாவது கண்டிஷனை யூஸ் பண்ணணும், 2 அப்படிங்கிற ஆன்சரை போட்டுறணும். சரி, அடுத்து மூணாவது கண்டிஷன் என்ன இருக்குது, மூணாவது கண்டிஷனை பாருங்கள், -3ஐ விட பெரிய நம்பர், அது என்னவா இருக்கும், வெரி குட், -2. ஆனால் -1 விட அது சின்ன நம்பர், அது அப்போ ஒன்லி -2 மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. ஏன்னா -3ஐ எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னா <r இருக்கா. ரைட், பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, f(3)ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 எதுக்குள்ளே வருது, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் போடணும். f(x) = x + 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 + 2 5. சரி, அவ்வளோதான், முடிஞ்சா. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது பாருங்கள், f(0) இருக்கா. இந்த 0ங்கிறது எந்த கண்டிஷனுக்குள்ளே வருது, ரெண்டாவது கண்டிஷனில் இருக்குது. அதனால் அதனுடைய ஆன்சர் நமக்கு 2 தான். அதை அப்படியே போட்டுருவோம். போட்டாங்களா, இதுவும் முடிஞ்சது. அடுத்து f(-1)
-1.5. அப்போ -1.5ங்கிறது எதுக்குள்ளே இருக்கும்? -2க்குள்ளே இருக்கிறதுனால இந்த தேர்டு கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். 1.5 ஒன்றை எடுத்துக்க முடியாது, ஒன்றை விட அதை தாண்டி போயிடுச்சு -1.5. அப்போ -1.5ங்கிறது எத்தனாவது கண்டிஷனு? 3வது கண்டிஷனில் இருக்குது. அதனால் -1.5 அதில் போடுறோம். இப்போ -1.5 இங்கே நம்ம என்ன தப்பு விடுவோம் அப்படின்னா, ஆட் பண்ணுறப்ப தப்பு விட்ருவோம். 1.5ஓட 1 ஆட் பண்ணி 1.6ன்னு எழுதிடுவோம். இது தப்பு, அப்படி எழுதக்கூடாது. 1.5ஓட 1ங்கிறது ஹோல் நம்பர், 0.0 வச்சு இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு 2.5 -2.5 இருக்கா? அடுத்து லாஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(2). அப்போ 2ங்கிறது எந்த ஈக்குவேஷனில் வருது? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வருதா? 2 + 2 4. ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + 2, எக்ஸோட வேல்யூ 2. அதே மாதிரி ஆல்ரெடி 2 இருக்குது, 2 + 2 4. f(-2)ஓட வேல்யூ எங்கே வருது? இந்த தேர்டு கண்டிஷன் x -1ல் வருது. அப்போ -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்னவா இருக்குது? -2ஆக இருக்கா? அப்போ -2 -1 அப்போ -3. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா +1. அவ்வளோதான். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் மேக்ஸை போட்டு பழகணும். அதுதான் உங்களுக்கு நிறையா மார்க்கை கூட்டித்தரும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், நம்ம 9th கொஸ்டின் எப்படி பார்த்தோமோ அதே தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(-5 to 9) -5லேருந்து, அதாவது ஒரு நம்பர் லைன் போட்டிங்க அப்படின்னா இங்கே 0ல் இருந்து இங்கே -5ல் இருந்து இங்கே +9 வரைக்கும் அது இருக்கும். அப்போ எப்படி? -5 ஃபஸ்ட்டு -5 எடுத்துக்கணும், ஆனால் 2 எடுத்துக்கூடாது. இப்போ -5 -4 -3 -2 -1 0 1 அவ்வளோதான். ஏன்னா 2 எடுத்துக்கூடாது, இது ≤ கிடையாது. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். 2 எடுத்துக்கணும், ஆனால் 6 எடுத்துக்கக்கூடாது. அப்போ என்ன வருது? 2 4 5 அவ்வளோதான். மூணாவது கண்டிஷன் என்ன? 6ஐயும் எடுத்துக்கணும், 9ஐயும் எடுத்துக்கணும். 6 7 8 9 வந்துருச்சா? இப்போ எஃப்ஆஃப்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள், எஃப்ஆஃப்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது? -3ன்னு இருக்கா? அப்போ -3 எந்த கண்டிஷனில் வருது? ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வருது. ஸோ 6x + 1. அதே மாதிரி +f(2) அது எந்த கண்டிஷனில் வருது? ரெண்டாவது கண்டிஷன் 5x² -1. பாருங்கள், போட்டிருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 6x, f(-3)யோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டிஷன் 6x -1. அப்போ -3xக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -18 + 1 -17. சரியா? அடுத்து f(2) போடுறோம். எப்படி? 5² 5x² -1. அப்போ 2², 5 × 2², 2² 4, 4 5 20, 20 - 1 19. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2ங்கிறது வரும் ஆன்சர். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் அதே மாதிரி போட்டுறீங்களா? f(7) என்ன, f(1) என்ன, அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். பாருங்கள், f(7) எந்த இதுக்குள்ளே வருது? தேர்ட் கண்டிஷனில் வருதா? 3x - 4ன்னு இருக்கா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 போடணும். சரிங்களா? அதே மாதிரி தான் 2f(4). f(4) எந்த கண்டிஷனில் வருதுன்னு பாருங்கள். செகண்ட் கண்டிஷனில் வருது. அதை கண்டுபிடிச்சி 2ஓட மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரிங்களா? போட்டலாமா? போட்டு சொல்லுங்கள். ரைட். இங்கே கொஸ்டின் நம்பர் 11 அதை பாருங்கள். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மு. இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் t செகண்ட்ஸில் பாஸ் ஆகுது. அதோடைய ஈக்குவேஷன் ST = கொடுத்துருக்குறாங்க. 1/2 வரணும் இந்த இடத்துல. சரிங்களா? தவறுதலாக எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1/2 gt² + at + b. இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவையும் பியையும் மாற்றாத, அது ஒரு கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா?
இதோட ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். அது 1 to 1 ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? எனக்கு ஏ வேணும்ல. அப்போ ஏவோட வேல்யூ 1 2 3 4 அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? 1லேருந்து n வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு எஸ் ஆஃப் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். எஸ் ஆஃப் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எங்கே எல்லாம் டி இருக்கோ அங்கே எல்லாம் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 1/2 இன்ட்டு ஜி. அதை தான் அவங்க எப்படி எழுதுருக்காங்கன்னா g/2 1/2 இன்ட்டு ஜி ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ்ஸு பி எழுதியிருக்காங்களா? அடுத்து 2 போடும்போது இங்கே ஸ்கொயர்னு போயிடுச்சுன்னா 4gன்னு மாறும். அப்போ வேல்யூ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? மாறிக்கிட்டே இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஏல நாம் போடக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பியில் வேறு வேறு எலமெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அது கண்டிப்பாக 1 to 1 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? இது அவ்வளோதான் இந்த சம்மு. பார்த்துக்குங்க. இந்த எக்ஸசைஸினுடைய கடைசி சம் இது. இதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது டீங்கிற டெம்பரேச்சரில் இருக்குது. செல்சியஸை சீனா செல்சியஸ்ன்னு நம்ம நோட் பண்ணுறோம். ஃபாரன்ஹீட்னா எஃப்னு நோட் பண்ணுறோம். அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ டிசி = எஃப். அப்போ எஃப்ஐ வந்து நம்ம எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 9/c + 32. அதுக்கப்புறம் ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டி 0. ஃபஸ்ட்டு 0 போடுறோம். எதுக்கு 0 போடுறோம்? சிக்கு 0 போடுறோம். ஏன்னா சி எல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுறோம். இங்கே 0 போட்டால் இந்த டோட்டல் டேர்முமே நமக்கு என்னவாயிரும்? 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸு 32 மட்டும்தான் இருக்கும். 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இது ஒன்று. ரெண்டாவது டி 28. அப்போ 0 போட்ட இடத்துல 28 போடுறோம். 28 போட்டோம் அப்படின்னா இப்போ 9ஐயும் 5ஐயும் டிவைட் பண்ணி பாருங்கள். 5 1s are 5, 5 1s are 5, பேலன்ஸு 4 இருக்கும். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 40. இப்போ 40னா 8 5s are 40. அப்போ 18 × 28. இந்த ரெண்டையும் மல்டிப்ளேஷன் பண்ணி இதோட ஆட் பண்ணணும். 28ஐயும் 18ஐயும் மல்டிப்ளேஷன் பண்ணோம்னா 64 6 2 8s are 16 22 180 is 8 2 1 is 2. அப்போ 4 10க்கு 0 பேலன்ஸ் 1 5. இப்போ 50.4. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி இருக்கனால நம்ம ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சா போதும். 15.4 + 32. இங்கே தான் நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி எழுதி விட்டுருவாங்க. அப்போ 32 கொண்டு வந்து இங்கே எழுதிடுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. 32ங்கிறது ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர் பார்ட்டில் எழுதிட்டு பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கணும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 2 8. அப்போ 82.4 ஃபாரன்ஹீட். இது ஒன்று. அடுத்து அதே மாதிரி -10 போட்டு பார்க்கணும். -10 போட்டு பார்த்தா என்ன கிடைக்கும்? அடுத்தது -10 கூட நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 212 இருக்கணும். அப்போ டி ஆஃப் சியோட வேல்யூ 9/5 × c + 32 = 212. டோட்டல் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ சியோட வேல்யூயை கண்டுபிடிக்கணும். அப்போ 32 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ 118 வருது. 9/5 × c = 180. சரிங்களா? இது கிராஸ் ஆகும், இது டிவைடுக்கு வந்துடும். ஏன்னா டிவைடில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக போயிடும். மல்டிப்ளிகேஷனு டிவைடாக வந்துடும். 9 1 is 9, 2 9s are 18. அப்போ 20 × 5 100 டிகிரி செல்சியஸ். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்போ ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவல். சரிங்களா? ஃபாரன்ஹீட் நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. 9/5c + 32 = c. சரிங்களா? இப்போ சி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்போ இந்த 9/5 சி இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் வந்துடும். வந்துட்டா இந்த ரெண்டில் எது காமனாக இருக்குது? சி காமனாக இருக்குது. அதனால் சியை வெளியே எடுத்துட்டோம்னா 1 - 9/5ன்னு வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 5 1 is 5, 5 - 9/5. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா,
இங்கே டிவைடில் இருக்குது, இது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக போயிடும். அப்போ 32 × 5/-4 கேன்சல் பண்ணால் 8 5 are 40, அப்போ -40 டிகிரி. ஏன்னா டினாமினேட்டரில் நமக்கு என்ன வரக்கூடாது, மைனஸு வரக்கூடாது. அவ்வளோதான். எக்ஸசைஸ் 1.4 க்ளோஸ் ஆயிடுச்சு. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.